ரஹ்மத்தை வந்து விளங்கிக் கொள்வதற்கு முடிந்த ஒரு சுருக்கமான ஒரு செய்தி. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இறைவன் எனக்கு சொன்னான் என்று சொல்கிறார்கள். யா இபாதி, இறைவன் சொல்லுகிறான், எனது அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா ஃபலா ததாலமு. நான் அநியாயம் செய்வதை எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். வேற யார் இறைவனுக்கு ஹராமாக்க? வேற ஒருவனும் என்ன செய்யலாது. யாரை ஹராமாக்கி? இறைவன் நினைச்சா என்ன செய்வான்? அதை செய்வான். வஷம் சிவதுவாக நாங்கள் ஓதுறோம். அதில் கடைசி என்ன வசனம்? ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா வலா யகாஃபு உக்பாஹா. இறைவன் அவர்களுக்கு பெரிய அழிவை கொடுத்தான். அவர்களை அப்படியே என்ன செஞ்சிட்டான்? அதாவது இந்த செம்மைப்படுத்தி விட்டான், முடிச்சு தரைமட்டமாக்கி விட்டான். இதன் முடிவுகளை பற்றி இறைவன் பயப்படுவது கிடையாது. வலா யகாஃபு உக்பாஹா. முடிவுகளை பயப்படுற மனிதன் எவ்வளவு பெரிய சின்ன ஒரு முடிவு என்ன செய்வான்? பயப்படுவான். இறைவன் முடிவுகளை என்ன செய்வதில்லை? பயப்படுவதில்லை. அப்ப ஹர்ரம் துல்ம அலா நஃப்ஸி, நானே எனக்கு அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, அதை உங்களுக்கு மத்தியிலும் நான் ஹராமாக்குகிறேன். அநியாயத்தை உங்களுக்கு மத்தியிலும் ஹராமாக்குகிறேன். ஃபலா ததாலமு, ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லிட்டு இறைவன் சொல்றான். பாருங்க, யா இபாதி யா இபாதி ஒரு 8-10 இடத்துல வரும். யா இபாதி, எல்லா முஸ்லிம் காஃபிர் எல்லாரையும் அடக்கும். எனது அடியார்களே, குல்லுக்கும் தால்லும், உங்களில் எல்லோரும் வழி தவறியவர்கள் தான். யாரும் நேர்வழின்னு நினைக்க வேணாம். உங்களில் எல்லோருமே வழி தவறியவர்கள் தான். இல்லாமன் ஹதைத்துஹு, நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர. அவர் இவரை நீங்க நினைக்க வேண்டாம். நான் எவர்களுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறேனோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் வழி தவறியவர்கள். ஃபஸ்தஹ்தூனி அஹதிக்கும், என்னிடத்தில் நேர்வழியை கேளுங்கள், நான் நேர்வழி தருகிறேன். ரஹ்மத், என்னிடத்தில் நேர்வழி கேளுங்கள், நான் நேர்வழி தருகிறேன். யா இபாதி, எனது அடியார்களே, குல்லுக்கும் ஜாயிஉன், உங்களில் எல்லோரும் பசித்தவர்கள் தான், உணவற்றவர்கள் தான், ஆகாரமற்றவர்கள். யாரு நினைச்சிருவானா எனக்கு உணவெறிக்க அவனுக்கு இல்லை என்று சொல்லி, யாருக்குமே உணவில்லை, உங்களில் எவருக்கும் ஆகாரம் கிடையாது. இல்லாமன் அத்அம்துஹு, நான் உணவளித்தவனை தவிர, நான் உணவளித்தவனை தவிர. பகல்ல பணக்காரனாக இருக்கக்கூடியவன் நினைக்கிறான், இரவுக்கு எனக்கு ஏற்பாடு எல்லாம் என் கையில தான் என்ன செய்து இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இரவுக்கு நான் தான் உணவு தரணும். நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கடா, ஏழைகளுக்கு நாம் உணவு கொடுக்கிறோம், விளங்கிட்டா, எமக்கு வேண்டிய மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான்னா, நான் உணவளித்தவனை தவிர எல்லாரும் பசித்தவர்கள் தான், ஏழை எல்லாரும் தான். உனக்கு அந்த மாலை நேரத்திற்குள்ள உன்னை இறைவன் என்ன நினைச்சான்னு சொன்னால் உன்னை ஏழையாக்க முடியும். சுனாமி ஒரு ஆதாரம். 5 நிமிடத்துக்குள்ள என்ன செய்யலாம்? ஏழையாக்கி விட முடியும். ஏன்? உணவெல்லாம் இருக்க உங்களை வந்து ஆரோக்கியமற்றவனாக ஆக்கிவிட இறைவனுக்கு அந்த செகண்ட் போதுமானது. அப்ப நான் உணவளித்தவர்களை தவிர மற்றவர்கள் எல்லோரும் பசித்தவர்கள் தான். அதனால் ஃபஸ்தத்இமூனி, என்னிடத்தில் உணவு கேளுங்கள், உத்ஐமுக்கும், நான் உணவு தருகிறேன். என்னிடத்தில் உணவு கேளுங்கள், நான் உணவு தருகிறேன். யா இபாதி, எனது அடியார்களே, குல்லுக்கும் ஆரின், உங்களில் எல்லோரும் நிர்வாணிகள், ட்ரெஸ் இல்லாதவர்கள், யாருக்கும் ட்ரெஸ் கிடையாது. இல்லாமன் கசௌத்துஹு, நான் ட்ரெஸ் பண்ணியவர்களை தவிர, நான் ட்ரெஸ் கொடுத்தவர்களை தவிர, நான் அணிகலன்கள் கொடுத்தவர்களை தவிர. ஃபஸ்தக்ஸூனி அக்ஸுக்கும், என்னிடத்தில் நீங்கள் ஆடைகளை கேளுங்கள், நான் தருகிறேன். என்னிடத்தில் ஆடைகளை கேளுங்கள், நான் தருகிறேன். யா இபாதி, எனது அடியார்களே, இன்னக்கும் துஹ்திஊன பில்லைலி வன்னஹார், இரவு பகலாக பாவம் செய்கிறீர்கள். எனது அடியார்களே, நீங்கள் இரவு பகலாக தவறு செய்கிறீர்கள். வ அனா அக்ஃபிரு துனூப ஜமீஆ, நான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன், நான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன். ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிரு லக்கும், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? பாவங்களை மன்னிக்கிறேன். யா இபாதி, எனது அடியார்களே, இன்னக்கும் நீங்கள் லன் தப்லுகு துர்ரி ஃபததுர்ரூனி, எனக்கு தீங்கு செய்ய நினைச்சீங்கன்னா ஒரு நாளும் தீங்கு செய்ய முடியாது. எனக்கு ஏதாவது செய்ய நினைச்சீங்கன்னு வைங்களே, பாதிப்பாக உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. வலன் தப்லுகு நஃப்இ ஃபதன்ஃபஊனி, எனக்கு ஏதாவது பிரயோஜனம் தர நினைச்சீங்கன்னு சொன்னா அதுவும் உங்களால் செய்ய முடியாது. எனக்கு தீங்கும் செய்ய முடியாது, எனக்கு பாதிப்பையும் உங்களால் என்ன செய்ய முடியாது, எனக்குரிய நலவையும் உங்களுக்கு செய்ய முடியாது சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்ற ரஹ்மத்துடைய எல்லையை சொல்லி காட்டுறான். யா இபாதி, எனது அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும், உங்களில் முதலாவது நபர் தொடக்கம் இந்த உலகத்தில் கடைசியாவது நபர் வரைக்கும் ஜின்கள் மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து
இறையச்சம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் உச்சகட்டத்தில் இருப்பாங்களே, அந்த லெவலில் நீங்களாம் மாறிட்டீங்கன்னு வைங்க. முழு உலகமும் இறையச்சத்துடைய உச்சகட்டத்துக்கு மாறிட்டீங்க. ஆரம்ப மனிதன் தொடக்கம் கடைசி நபர் வரைக்கும் எல்லா ஜின்களும் மனிதர்களும் அந்த இடத்துக்கு வந்து விட்டாலும் மாசாததாலி கஃபி முல்கி ஷையா, எனது ஆட்சியில் அது எதுவும் கூட்டாது. எனது ஆட்சியில் அது எதையும் கூட்ட போவது கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான் பார்த்தீங்களா? எனது ரஹமத் உங்களுக்கு தேவை, உங்களோட நலவு எனக்கு தேவையே கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான். அதை எனக்கு என்ன இடத்தில் எந்த ஒரு மாற்றத்தை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. யா இபாதி, எனது அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அஃப்ஜரி கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும். உங்களில் எல்லோரும், முதல் மனிதன் தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும், மனித ஜின் எல்லோரும் மிக மோசமானவன்ற நிலைமையில் எல்லாரும் இருந்துட்டீங்கன்னு வைங்க. நீங்கள் எல்லாரும் அந்த நிலைமைக்கு என்ன செஞ்சிட்டீங்க, மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் மா நகசதா அலிக்க மின் முல்கி ஷையா, எனது ஆட்சியில் எந்த ஒன்றும் குறைக்கவும் செய்யாது. நீங்கள் அப்படி மாறுவதனால எனக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவது கிடையாது என்று சொல்லிட்டு, யா இபாதி, அல்லாஹ் தஆலா சொல்றான், எனது அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் காமு ஃபீ சஈதின் வாஹிதின், முழு உலக மக்களும் ஜின்கள் உட்பட மனிதர்கள் உட்பட எல்லோரும் சேர்ந்து ஒரே அடியாக நின்று ஃபஸஅலூனி, என்னிடத்தில் கேட்டால், தேவைகளை கேட்கிறாங்க, யா அல்லாஹ் அதைத்தான் இதைத்தான் எல்லாரும் ஒரே நேரத்தில் என்ன செய்றீங்க, கேட்குறீங்க. ஃபஅதைது குல்ல வாஹிதின் மஸ்அலதஹு, கேட்டவர்கள் எல்லோருக்கும் உடனே நான் முழுவதையும் கொடுத்து விடுகிறேன். அப்படி கொடுத்து விட்டாலும் மா நகசதாலிக்க மிம்மா இந்தி, என்னிடத்திலிருந்து எதுவும் குறையாது. டோட்டலாக நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க, ஒரே இடத்துல நான் கொடுத்து முடித்து விடுகிறேன், என்னிடத்தில் எதுவும் குறையாது. இல்லா கமா யுன்கிசுல் மஹீது இதா உத்ஹிலல் பஹ்ர, அதாவது ஊசி கடலில் நுழைக்கப்பட்ட பின்னால் திருப்பி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவு குறையும், குறையாது. அந்த அளவை தவிர வேற எதையும் என்ன செய்யாது, என்னிடத்தில் எதுவும் குறையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், யா இபாதி, சொல்லிட்டு எனது அடியார்களே, இன்னமாஹிய அமாலுக்கும், இங்கே நடப்பதெல்லாம் எல்லாம் உங்களது செயல்கள், எல்லாம் உங்களது அமல்கள். உஹ்சிஹாலக்கும், நான் எண்ணி வருகிறேன், நான் கணக்கிட்டு வருகிறேன். நீங்க இந்த உலக வாழ்க்கை அதுதான். இன்னமாஹிய அமாலுக்கும், இவ்வளவு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இன்னமாஹிய அமாலுக்கும், எல்லாம் உங்களோட அமல்கள், நான் கணக்கிட்டு வருகிறேன். சும்ம ஊஃபீக்கும் ஈயாஹா, மறுமையில் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறேன். அதை என்ன செய்வேன், உங்களுக்கு முழுமையாக அதற்குரிய கூலியை நான் திருப்பி தரப்போகிறேன். ஃபமன் வஜத ஹைரன் ஃபல்யஹ்மதில்லாஹ், நலவை கண்டால் அல்லாஹ்வை புகழட்டும், நலவை கண்டால் அல்லாஹ்வை புகழட்டும். வமன் வஜத கைர தாலிக், நலவு அல்லாம வேற எதையாவது கண்டால் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸ, அவரையே அவர் குறை சொல்லிக் கொள்ளட்டும், அவரையே அவர் குறை சொல்லிக் கொள்ளட்டும். எனக்கும் அதுக்கு எனது, நான் அவர்களுக்கு எந்த அநியாயமும் என்ன செய்யவில்லை, செய்தது கிடையாது. இது முஸ்லிமில் 2577 ஹதீஸ். ஒரு அழகான ஹதீஸ். அருள்கள் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், நீங்கள் அமல்களை செய்யுங்க. அதான் அந்த செய்தி சொல்லு.